அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, இன்று சந்தை லோயஸ்ட் க்ளோஸ் நடந்திருக்கு. அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். செல் ஆர் பை ஏன்னா ப்ரெஷர் என்ன ஆயிருக்கு, இது ஒரு பையிங் ப்ரெஷராக ஒரு செல்லிங் ப்ரெஷராக இருக்கக்கூடிய வாய்ப்பா அப்படிங்கிறதை நம்ம பார்க்க போகிறோம். இதனையெல்லாம் எப்படி தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான். நிறைய பேர் வீடியோவில் கேட்டிருந்தீங்க. ஒரு எல்லா விஷயம் சொல்கிறீங்க, ஒரு சைக்காலஜிக்கலாக சில விஷயங்களையும் நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கிறது தான் கேட்டுட்ருக்கீங்க. அதற்காக கொஞ்சம் விளக்கமாக சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நீங்கள் சந்தையை நிறைய பேர் பை ஆர் செல் தான் பண்ண போகிறோம். இந்த பை ஆர் செல் பண்ணும்போது நம்மளுக்கு இம்பேக்ட் மூமெண்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சந்தை ஏற்றம் அல்லது இறக்கம் நிறைந்தது தான் சந்தை. அப்போ இந்த ஏற்றத்திலையும் இறக்கத்திலையும் நம்ம எவ்வளோ தூரம் நம்மளை தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போது எல்லாரும் பின்பற்றுறது இந்த ஏற்ற இறக்கத்தில் சும்மா போய் ஒரு பை பண்ணிட மாட்டாங்க. எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட்டுக்காக காத்திருப்பார்கள். இந்த பிரேக் அவுட் எதற்காக அப்படின்னா, ஒரு ப்ரெஷர், ஒரு தடை, நம்மளுக்கு இது மேல் தடை, இது கீழ் தடை அப்படின்னு பார்த்தோம். இது மேலே ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம், கீழே சப்போர்ட்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு இடத்துல ஏதாச்சும் ஒன்று உடைப்பு ஏற்படும் போது அந்த உடைப்பு வேகமாக இருக்கும். அந்த இடத்துல என்ன ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அது பையிங் ப்ரெஷர் அதான் இல்லை செல்லிங் ப்ரெஷரா அப்படிங்கிறது தான். அப்போ மேல் டாப் உடையும் போது மேலே போகும்போது சல்லுன்னு மேலே போகலாம், கீழே உடஞ்சி நல்லா கீழே வரலாம். அப்படி அந்த இடத்துல அந்த பிரேக் அவுட் ப்ரெஷர் இல்லாத சூழ்நிலையில் அப்போ என்ன நடக்கும்னா, சந்தை இந்த பக்கம் பிரேக் அவுட் ஃபெயிலியர் பண்ணி கீழே இறங்கிடும், இந்த பக்கம் பிரேக் அவுட் ஃபெயிலியர் பண்ணி மேலே இறங்கிடும். நிறைய பேர் லாஸ் ஆவதற்கு காரணம் என்னென்னா, அவங்க ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் உங்களுக்கு தகுந்த ஸ்ட்ராட்டஜியாக மாற்றணும். அப்போ பிரேக் அவுட் அப்படின்னாலே ஒரு பிரேக் இருக்குது, இது ஒரு ஸ்பீட் பிரேக்கர். அப்போ இது தாண்டினா என்ன ஆகணும், ஸ்பீடப் ஆகணும். அப்போ அந்த ஸ்பீடப் ஆகிறது நீங்கள் கொஞ்சம் நிதானமாக யோசிக்க வேணும். ஒரு ஹைவேல போகிறோம், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் பெருசாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்லோ டவுன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஸ்பீட் பிரேக்கர் ஏறுவோம். உடனே வேகம் எடுக்க முடியுமா, முடியாது. அப்போது அந்த ஸ்பீட் பிரேக்கரில் நீங்கள் மெதுவாக வராமல் ஸ்பீடாக வந்தால் அந்த ஸ்பீட் பிரேக்கர்னால உங்கள் வாகனம் பாதிப்படையாத வண்ணம் சஸ்பென்ஷன் இருக்கிற வரை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ஸ்லோ டவுன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ என்னாகும், வேகமாக போகும். அப்போ இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிந்த லாஜிக் படி பார்த்திங்கன்னா டே, வீக்லி, மந்த்லி, இயர்லி இருக்கும். நிறைய பேர் டைம் ஃப்ரேமை வச்சு ஒரு பிரேக் அவுட்ஸ் பார்ப்பாங்க. நிறைய பேர் நம்மளுக்கு இம்பேக்ட் ஜோனில் ஃபெயிலியர் காரணம் இந்த டைம் ஃப்ரேம் தான். அதாவது லாங் டைம் பிரேக் அவுட்டுங்கும் போது அதோட தாக்கம் வேறு மாதிரி இருக்கும், ஷார்ட் டைமோட பிரேக் அவுட்டுங்கும் போது அது வேறு மாதிரி இருக்கும். அப்போது மார்க்கெட் ஏதாச்சும் ஒரு பிரேக் அவுட் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இன்று காலையில் தான் நம்ம சொல்லியிருந்தோம். இன்று சந்தை பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் அப்படின்னு பார்த்தா இந்த 4 நாட்களோட டோட்டல்டு பிரேக் அவுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இது ஹை, இது லோ. இதில் பார்த்திங்கன்னா லோங்கிறது 16,828, ஹைங்கிறது 17,207. அப்போது இதை ரெண்டையும் பிரேக் பண்ணாமல் என்ன ஆகாது, மார்க்கெட்டோட மொமெண்டம் பெருசாக இருக்காது அப்படிங்கிறது காலையில் சொல்லியிருந்தோம். சிலருக்கு என்னன்னா, நம்மளோட பதிவுகள் வரைபடத்து இல்லாமல் நம்ம சொல்கிறதுனால அவங்களுக்கு ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கலாம். ஏன் வரைபடம் இல்லாமல் சொல்கிறோன்னா, இந்த எண்களை பார்த்தால்தான் உங்களுக்கு அதன் பற்றி புரிதல் வரும். இங்கே சார்ட்டை மட்டும் பார்த்துட்டு கலராக பார்த்துட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை, அந்த கணக்கீடை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த பிரேக் அவுட்டுக்கு நம்மளுக்கு தேவைன்னா 17,207, 16,228, 16,828. இது க்ளோசிங் பார்த்திங்கன்னா இதில் லோயஸ்ட் க்ளோசிங். அப்போ 16,988 தான் இதுவரை லோயஸ்ட் க்ளோசிங். எப்போவுமே ஒரு பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு சுறுசுறுப்பான ஒரு ஆக்டிவாக இருக்கணும். ஒரு ஆக்டிவ் பிரேக் அவுட் தான் நம்மளுக்கு இருக்கும். அப்போ அந்த ஆக்டிவ் பிரேக் அவுட்டுக்கு என்ன வேணும்னா அதிரடி வேணும். அந்த அதிரடி பார்த்திங்கன்னா சந்தையில் இருக்க வேண்டும்.
ஒரு ஸ்லோ டவுனாக மார்க்கெட்டை வந்து ஒரு ஸ்லோ டவுன் பிரேக் அவுட்டை வந்துட்டு நம்ம கேப்சரே பண்ணக்கூடாது. 80% அதை ஏமாற்றிவிடும். இப்போது ஒரு எல்லை இருக்குது, நீங்கள் ஒரு 10 ஃபீட்டை வந்துட்டு ஒரு இதை தாண்டணும் அப்படின்னா இருக்கிற இடத்துல இருந்து தாண்டுறக்கும் நீண்ட தூரம் ஓடி வந்து தாண்டுறக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போது இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் என்ன ஆகும்னா நீண்ட தூரத்துக்கு போக வேண்டிய ப்ரெஷராக இருக்கும். அப்போ நின்ன இடத்துல இருந்து தாண்டுறக்கும் ஓடி வந்து தாண்டுறக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுபோல் சந்தை வந்து நீங்கள் நின்ன இடத்துல இருந்து அப்போ பிரேக் அவுட்டுக்கும் அதற்கும் பல வித்தியாசம் இருக்குது. அதுக்கு தான் நம்ம ஓப்பன் ஸ்ட்ராட்டஜிஸ் பின்பற்ற சொல்கிறோம். அப்போ அந்த ஓப்பன் ஸ்ட்ராட்டஜிஸ் இன்றைக்கி ஒன்றும் இல்லை, மார்க்கெட் வந்து நேற்று முடிவுற்ற விலை வந்துட்டு 17,076. இன்றைய ஆரம்பமே 17,210க்கு மேலே இருந்திருந்தால் அதனோட மூமெண்ட் நம்மளுக்கு வேறு மாதிரி இருந்திருக்கும். இல்லை மூமெண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 16,828க்கு கீழே தான் ஆரம்பமாகுதுன்னா அதனுடைய தாக்கம் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஓப்பன் அப்படின்னாலே ஒரு 140 புள்ளிகள் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிருக்கணும். இந்த இடத்துக்கு அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 200 புள்ளிகளுக்கு மேலே மைனஸில் ஓப்பன் ஆகிருக்கணும். அப்போது ஒரு தாக்கம் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸ் எங்கேயோ அதுவே ஆரம்பம். அப்போது இது என்ன அர்த்தம் அப்படின்னா ஃப்ளாட். அப்போ இந்த ஃப்ளாட்டுனாலே ஆப்ஷன் ஃப்ளாட்டு தான். என்னடா ஃப்ளாட்டுன்ட்டு சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஒரு ஊஞ்சலை நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி விட்டிங்கன்னா அது ஸ்விங் வந்து சின்னதாக இருக்கும். அடுத்து என்னாகும், திருப்பி உந்துதல் கொடுக்கும்போது அது பெரிய ஒரு இதாகும், அதுக்கப்புறம் இதாகும்போது இதாகும். அப்போது இருக்கிற இடத்துலேருந்து ஒரு மொமெண்டம், ராக்கெட் பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்துலேருந்து இம்பேக்ட் ஆகுது, ஹெலிகாப்டர் இருக்கிற இடத்துலேருந்து மேல் நோக்கி செல்லுது. ஆனால் ஏரோப்ளைன் விமானம் பார்த்திங்கன்னா அந்த ரோட்வேல போயிட்டு அதுக்கப்புறம் தான் டேக் ஆஃப் ஆகுது. அப்போது இவங்களுக்கு என்ன தேவை, அப்போ இருக்கிற இடத்துல இருந்து உயரணும் அப்படின்னா அந்த அளவுக்கு ப்ரெஷர் கீழே டவுனில் நம்ம கொடுக்கும்போது தான், கீழ் நோக்கி நம்ம ப்ரெஷர் கொடுத்தா தான் மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பாக அமையும். அப்போ நம்ம ஒரு ஜம்ப் பண்ணுறோம்னா காலில் அழுத்தம் கொடுத்தா தான் மேலே போக முடியும். அப்போது இந்த இதற்கு தேவை ஓப்பன். அப்போ மார்க்கெட் வந்துட்டு ஒரு பிரேக் அவுட்டுக்கு தேவை ஒரு ரன்வே. ஸோ இதை முதலில் புரிந்து கொண்டு தான் அப்போது மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பனிங்கும் போதே கால் ஆப்ஷனும் சரி புட் ஆப்ஷனும் சரி கிட்டத்தட்ட 10% இருந்து 20% என்ன ஆகும் அப்படின்னா மதிப்பிழப்பு ஏற்படும். அப்படியே இருந்தாலும் இது ஒரு டாப் ரேஞ்சிலையோ இல்லை பாட்டம் ரேஞ்சிலையோ நடந்த பரவாயில்ல. ஆனால் இது எங்கே நடந்திருக்கு, ஒரு சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து தான் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அப்பர் பிரேக் அவுட்டுக்கும் சரி லோயர் பிரேக் அவுட்டுக்குமே அவன் ட்ராவல் பண்ணணும். அப்போது இங்கிருந்து அவன் வந்துட்டு ஒரு மலையேற்ற பயிற்சி மாதிரி அந்த மலை போல் அது நடக்கணும். அப்போது இந்த நிகழ்வு அப்படிங்கிறது எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு செய்யணும். அதுபோல் இது வந்துட்டு நம்ம டைம் ஃப்ரேம் வீக்லி கான்ட்ராக்டை ட்ரேட் பண்ணுறதுனால ஃப்ரைடே ஒரு ப்ரீமியத்தில் இருக்கும், மண்டே ஒரு ப்ரீமியத்தில் இருக்கும், டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை ஒரு ப்ரீமியத்தில் இருக்கும், வெட்னஸ்டே தேர்ஸ்டே இந்த மாதிரி ப்ரீமியம் இருக்கும். அப்போ இந்த ப்ரீமியத்தோட பிரேக் அவுட்ஸும் நம்மளுக்கு தேவைப்படுகிறது. அப்போ எப்போது செய்யலாம் அப்படிங்கிறது தான் பையர் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இடத்துல நம்ம இருக்கிற பொருளை அதிக விலை கொடுத்து வாங்கி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இங்கே பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் காலையில் 17,000 கிடையாது. அப்போ 17,000 புட் எங்கே இருந்திருக்கு, நம்மளுக்கு ஓப்பன் 85 இருந்திருக்கு. அப்போ 17,000க்கு உண்டான மதிப்பு 0. ஆனால் அதனுடைய மதிப்பு எவ்வளோ கொடுக்குறோம், 85 ரூபா கொடுக்குறோம். அப்போ அது எப்போ வரும், 16,915 தான் வரும். அப்போ இதனைத்தான் உணரணும். அப்போது ஒரு பொருள் பையருக்கு வந்துட்டு 0 மதிப்புள்ள பொருளை நான் 100 ரூபாய்க்கு வாங்குகிறேன் அப்படிங்கிறது சிறப்பா, 0 மதிப்புள்ள பொருளை நான் 10 ரூபாய்க்கு வாங்குறேங்கிறது சிறப்பா, இல்லை 0 மதிப்பை நான் வந்துட்டு 200 ரூபா கொடுத்து வாங்குறேங்கிறது சிறப்பா அப்படிங்கிறது பையர்ஸ் பார்க்கணும். அப்போது பையரோட தேவை அப்படிங்கிறவங்க ஃப்ரைடே அப்படிங்கிறது ஏதோ ஒரு நாள் பெரிய ரேஞ்ச் பிக் ரேஞ்சு கிடைக்கும். அப்போ தான், அதாவது ரேஞ்ச் பெரிதாக இருக்கும் பொழுது தான்
எக்ஸ்பான்ஷன் ஆகணும். அப்போ தான் பையருக்கு ஒரு வாய்ப்பு. அது வர அப்படி இல்லை, ரேஞ்ச் பையருக்கு இல்லை அப்படின்னா பேசாமல் நம்ம இருக்கிற இடமே தெரிஞ்சுக்காமல் இருந்துக்கணும். அந்த அளவுக்கு பையர் வந்து பொறுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான். அப்போது வெள்ளிக்கிழமை வியாபாரம் செய்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஆய்வு செய்யணும். அதே ரேஞ்ச் சுருக்கம் நம்மளே இன்னைக்கு காலையிலேயே சொல்லியிருக்கிறோம், மந்த நிலையாக இருக்கிறது அப்படின்னு சொன்னோம். அப்போ என்ன ஆகும், மூமெண்ட் வந்துட்டு ஸ்லோவாக இருக்கும். அப்போ மூமெண்ட் ஸ்லோ டவுனில் ஒரு பையர் அவங்களோட ப்ரெஷர் கொடுத்தால் நம்மளுக்கு ப்ரீமியம் ஹையாக இருக்குது, மார்க்கெட் ஸ்லோ டவுனில் இருக்குது, என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு செஞ்சுருக்கலாம். அப்போ நம்ம சொன்னோம் ஒரு செல்லருக்கு ஒரு இம்பேக்ட் ஜோனாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது போல் அடுத்தது நம்மளுக்கு ஹெட்ஜ் அந்த பாயிண்ட் தான் நடக்குது. இங்கே வந்து மார்க்கெட் வந்துட்டு ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சர்ஸ்க்கும் உண்டான ப்ரீமியம் வந்து நியர்பை ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லாத இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. இந்த இடத்துல லோயஸ்ட் க்ளோஸ் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இருக்கிற க்ளோஸ்லேயே இன்றைக்கி நடந்த க்ளோசிங் தான் லோயஸ்ட் க்ளோஸ். ஆனால் இந்த இடம் வந்து லோயஸ்ட் லோ கிடையாது. அப்போ இந்த லோயஸ்ட் க்ளோஸில் நடக்கும்போது எல்லாத்தோட எண்ணம் என்னவாக இருக்கும், பொதுவாக எல்லாத்தோட எண்ணம் என்னவாக இருக்குன்னா லோயஸ்ட் க்ளோஸ் அப்படிங்கும்போது மார்க்கெட் வந்து 17,000 கீழ் முடிவுற்றிருக்கு. அப்படிங்கும்போது கீழ் நோக்கி செல்லும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருப்பாங்க. ரீட்டைல் நம்ம ட்ரேடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புட் ஆப்ஷன்ஸை வந்துட்டு பை பண்ணுவாங்க. ஒரு பிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ட்ரேட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலை வந்து செல் பண்ணுவாங்க. இது பொதுவாக இது நடக்கிற விஷயந்தான். இதற்கு மாற்றாக ஏதேனும் எதிர்பார்க்காமல் ஒன்று நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகும். இப்போ திடீர்னு மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து ஒரு பெரிய கேப் அப் கிடைக்குது அப்படின்னா அப்போ அந்த இடத்துல காலை செல் அடித்தவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, புட்டை பை பண்ணவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ரிஸ்க் கம்மி. ஆனால் காலை செல் அடித்தவங்க மார்ஜின் பிளாக் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகும், மார்க்கெட்டோட மொமெண்டம் கிரியேட் ஆகிடும். இல்லை ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்னா என்னவாக இருக்கும், அப்போது அந்த மாதிரி தாக்கங்கள். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு லோ ஹை எதுவும் பிரேக் பண்ணல, இன்பிட்வீனில் க்ளோஸ் ஆகிருக்கு, ஆனால் லோயஸ்ட்டு க்ளோஸில் நடந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல என்னென்ன நிகழ்வுகள் ஏற்படலாம். அப்போ லோயஸ்ட்டு க்ளோஸில் நடந்தவங்க நம்மளுக்கு நல்லா யோசிக்க வேண்டியது என்ன, லோயஸ்ட்டு க்ளோஸில் நடந்தவங்க ஆர்வமின்மை காரணமாக தான் கீழே நடக்குது. அப்போ இந்த இடத்துல லாஸ்ட் வீக்கோட லோவுக்கு கீழும் லாஸ்ட் வீக்கோட க்ளோஸ் லோயஸ்ட் க்ளோஸுக்கு கீழும் ஓப்பன், அதாவது அடுத்த வாரத்தோட ஓப்பனுக்கு கீழே முடிவுற்றால் என்னென்ன இம்பேக்ட் நடக்குது. அப்போ தான் ஒரு செல்லிங் ப்ரெஷரே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் அந்த இடத்துலையும் மார்க்கெட் என்ன ஆகும், ஒரு வாலடைல் மார்க்கெட்டாக மாறிடும். லாங் டைமில் வேணால் டவுன் ட்ரெண்டாக நீங்கள் யோசிக்கலாம், ஆனால் வால்டைலாக மாறிடுச்சுன்னா இந்த இடத்துலையும் ப்ரீமியம் நம்மளுக்கு கரைவு, 2 பக்கம் கரைவு நடைபெற வாய்ப்பாக இருந்துடும். அதனால் ஆப்ஷன்ஸோட ட்ரேடர்ஸ்க்கு மிக சிறப்பான வாய்ப்பாக அமையாது. அப்போ இந்த இடத்துல லோவை பிரேக் பண்ணக்கப்புறம் செல்லிங் ப்ரெஷர் வரலன்னா அப்போ அவங்களுக்கு என்ன நடக்கணும், அப்போ மார்க்கெட் வந்து ஒரு சைட்வே மூமெண்ட்டுக்குள்ளே போகணும், இல்லைன்னா பையிங் ப்ரெஷராகி மேலே வரணும். அப்போது ஒருவருக்கு கிடைக்கும் வாய்ப்பை அவர் தவறு பட்சத்தில் தான் இன்னொருவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அனைத்துமே பார்க்க வேண்டும். அப்போ முதல்ல ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கணும். அப்போது இந்த இடத்தில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அட்டவணை அப்படிங்கிறது 17,000 புட் 17,100 கால் தான் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரேடல். ஆனால் இந்த ஸ்ட்ரேடலுக்கு கீழே போய் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி சமயங்களில் மார்க்கெட் வந்துட்டு 80% நம்மளுக்கு வந்து கேப் டவுன் ஏற்படாது. 20% என்ன வேணாலும் நடைபெறலாம். இது வந்துட்டு பொதுவான ஆய்வு. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா லோயஸ்ட்டு க்ளோஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்குது, ஆனால் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி 15க்கு கீழே இருக்குது. நார்மலாக 15 இருக்கணும், அதற்கு கீழே இருக்குது. அப்போ இதற்கு தகுந்த மாதிரி என்னென்ன இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் பார்க்க வேணும். இதனுடைய டோட்டல் ப்ரீமியம் நம்மளுக்கு 200 ரூபாய். அப்போ 17,000 அப்படிங்கும்போது 16,800 இருந்து நம்மளுக்கு 17,300 வரை நம்மளுக்கு சந்தையோட வாய்ப்பாக இருக்கலாம். ஏன்னா அந்த ரேஞ்ச், ஏன்னா இது ஸ்ட்ரேடல்னால் இது ஷார்ட் ஸ்ட்ரேடலாக இருந்தாலும் சரி, லாங் ஸ்ட்ரேடலாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரேடலில் ஸ்ட்ராங்கல், நான் தவறாக உச்சரித்து விட்டேன், ஸ்ட்ராங்கல். அப்போது இந்த இடத்துல லாங் ஸ்ட்ராங்கிளாக இருந்தாலும் சரி அல்லது வந்துட்டு ஷார்ட் ஸ்ட்ராங்கிளாக இருந்தாலும் சரி, ரெண்டுக்கும் உண்டான பிரேக் ஈவன் பாயிண்ட் ஒன்றே. அப்போ அதனால் 16,800 to 17,300 அப்படிங்கிறது ஒரு தாக்கம் உள்ள பிளேஸாக இருக்கலாம்.
அடுத்து இம்ப்ளைட் வாலிட்டி குறைவாக இருக்குது. இந்த குறைவான இடத்துல வந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட்டுக்கு வந்துட்டு தான் நடக்கட்டும். முதல் கொரோனா வரும்போது நம்மளுக்கு எல்லாம் பயமாக இருக்குது. இப்போல்லாம் எத்தனை கொரோனா வந்தாலும் வந்தால் வரட்டும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த போகிற மனநிலை ஆகிவிட்டது. அதனால் நிஃப்டியோட குறிகளை 16,830 டு 17,056, வைட் ரேஞ்ச் 16,724 டு 17,176 இருக்கும். பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த 4 நாட்களில் க்ளோசிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 39,616, 39,999, 39,894, 39,361. அப்போது இந்த இடம் இன்றைய வணிகம் எங்கே முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துலையே அருகாமையிலேயே நம்மளுக்கு நடந்திருக்கு. அப்போது லோயஸ்ட் லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 38,941. அதே அதற்கு முந்தைய வாரம் பார்த்தீங்கன்னா 38,600 இருக்கும். அப்போது இன்னும் நம்மளுக்கு இந்த லோ, அதாவது கடந்த 2 வாரத்தோட லோவை நம்மளுக்கு பிரேக் பண்ணலை, அதற்கு மேலே தான் முடிவு பெற்றிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரிகிறது. இதில் அட்டவணை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 40,000 கால் புட்டு தான் நேற்று ஸ்ட்ராடல் கொடுத்துருந்தாங்க. அப்போது அந்த எல்லையில் நம்ம கொடுத்துருந்த எல்லை வந்து 39,300 அப்படிங்கிற இடம் நம்ம கொடுத்துருந்தோம். இன்றைக்கி லோ பார்த்திங்கன்னா அதன் அருகாமையில் வந்துள்ளது. அட்டவணை ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 39,500 புட், 39,600 புட், 40,000 கால், 39,500 கால், 39,700 கால், 39,600 கால், 39,400 புட் அப்படி கொடுத்துருக்காங்க. இது என்ன பிரச்சனை அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு 39,000 இருந்து 40,000க்குள் இருக்க அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரிய வருகிறது. இதில் கொஞ்சம் சற்று மிகைப்படுத்தின மதிப்பு இருக்குது. ஒரு பொருள் 10 ரூபா பொருள் இந்த இடத்துல ஒரு 13 ரூபா இருக்குன்னு அர்த்தம், 3 ரூபா அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இம்ப்ளைட் வாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும்போது ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டுங்கிறது பெரிய நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்லான உள்ள ஏதோ விஷயம் இருக்குது, ஆனால் பெரிய நியூஸ் பேஸ்டுன்ட்டு இல்லை. இதனுடைய எல்லை 39,007 டு 39,687, வைட் ரேஞ்ச் 38,620 டு 39,980. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 39,589, 39,778, 40,104. சப்போர்ட் லெவல் 39,285, 39,110, 38,802 இருக்கும். அதனால் மார்க்கெட்டை வந்துட்டு உங்களுக்கு உண்டான விஷயங்களை அடிப்படையாக கொண்டு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அப்போது ஒரு ஃப்ரைடே மண்டே அப்படிங்கிற இடத்துல ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா 80% வேடிக்கை பார்வையாளராக இருக்கணும். டியூஸ்டே, வெட்னஸ்டே அல்லது தேர்ஸ்டே இந்த 3 நாட்கள் தான் நம்மளுக்கு டைம் வேல்யூ குறைவாக இருக்கும் நாள். அப்போ இதில் ஏதேனும் பிரேக் அவுட், நல்ல ஒரு பிரேக் அவுட் கிடைக்கும் போதோ இல்லை ப்ராஃபிட் புக்கிங்கோ அல்லது ஷார்ட் கவரிங்கோ நடக்கும்போது அந்த நாள் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆப்ஷன் செல்லர்ஸ் பயப்படும் போது மிக சிறந்த வாய்ப்பாக இருக்கும். இதனை அனைத்துமே நம்மளோட கட்டண பயிற்சியில் கற்றுக்கலாம். அது எந்தெந்த இடத்துல ஏற்பட வாய்ப்பு அப்படிங்கிறது தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இது அனைத்துமே நீங்கள் கற்றுணர்வாக, நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பில்ட் பண்ணி தரமாட்டோம். இது அனைத்துமே உங்களுக்கு தெரிந்து கொள்ள, நீங்கள் கற்றுக்கொள்ள, சுய முடிவு எடுக்க உங்களுடைய அப்சர்வேஷன் திறன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அனைத்துமே இருப்பவர்கள் நீங்கள் கலந்து கொள்ளணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மார்ச் 25ஆம் தேதி வகுப்பு துவங்குகிறது. விருப்பமுள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.